வணக்கம். தமிழ்நாடு விஸ்வபிரம்மா ஐங்குலத்தோர் மக்கள் மையம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா, கம்மாளர், ஆச்சாரியார், விஸ்வபிராமணர், பத்தர் என்று அழைக்கக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நமது சொந்தங்கள் தொழில் ரீதியாக நாம் பிரித்து நம் சமுதாயத்தை ஒன்றுபட விடாமல் நம் சொந்தங்கள் இருக்கிறார்கள். அதுபோல் மொழி ரீதியாக பிரித்து நம் சொந்தங்கள் ஒன்றிணையாமல் இருக்கிறார்கள். நம் தொழிலையும் மொழியவும் நாம் கண்டிப்பாக ஒதுக்கி வைத்து கொண்டு நம் இனம் சார்ந்து நம் விஸ்வகர்மா இனம் சார்ந்து அனைவரும் ஒன்றுபட்டு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நட்பு ரீதியாக விஸ்வகர்மா எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ சங்கங்கள் இருந்தாலும் நம்ம நட்பு ரீதியாக இத்தனை பேர் கூட நம்ம பேசியிருப்போம். அப்போ அத்தனை பேரும் நம்ம ஒருத்தருக்கு நம்ம ஒரு ஆதரவாக இருந்து நாம் இனத்திற்கு ஒரு அங்கீகாரம் 38 மாவட்டங்களில் ஒரே கோரிக்கை வைக்கணும். கலெக்டருக்கு ஒரே கோரிக்கை வைக்கணும். நம்ம முதலமைச்சரை நம்ம பேசுவதோ நம்ம பிரதமர் பேசுவதோ நமக்கு தேவையில்லை. நம் இன மக்கள் ஒன்றுபடணும். நம்மளோட ஸ்ட்ரென்த்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காட்டணும். நமக்குன்னு ஐவர்ண கொடி இருக்குது. அந்த ஐவர்ண கொடியை பொது இடங்களில் ஏற்றணும். அது முன்னோர்களுக்கு நம்ம கண்டிப்பாக மரியாதை செலுத்தக்கூடிய இடம் பொது இடம். பொதுமக்களுக்கு நம்ம ஒரு இனிப்பு வழங்கி ஒரு அன்னதானம் இட்டு அதுபோல் நம்ம படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த விஸ்வகர்மா ஐங்குலத்தோர் மக்கள் மையம் நம்ம கம்மாளர் இனம் சார்ந்து தமிழ்நாடு முழுக்க ஒரே இயக்கமாக வளர்ச்சி பெறணும். ஆனால் ஏதோ 10 பேர் சேர்ந்தால் ஒரு சங்கம் ஒரு கூட்டம் இந்த மாதிரி செயல்படுத்துறதுனால நம்ம இனத்திற்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இதில் நம் இன மக்களுக்கு என்ன தேவையோ ஒரு சங்கத்தின் உள்ள தலைவர் கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும். நம்ம சங்கத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் பூர்த்தி செய்யணும். அதை விட்டு நம் இனத்தில் உள்ளவர்கள் எந்த ஒரு பயனும் இல்லாமல் நானும் சங்கம் ஒவ்வொரு மாவட்டத்தில் விட்டு சங்கம் சிறப்பாக செயல்பட்டால் விட்டு பத்தாது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்திலையும் சங்கம் ஒரே சங்கமாக இருக்கணும். ஒரே சங்கமான ஒரே கோரிக்கை. அப்போ நம்மளோட கோரிக்கையை ஏற்பாங்க அரசாங்கத்தில். அதே மாதிரி எதிர்கட்சியாக இருக்கட்டும் நம்ம அவங்கள நம்ம எதுவுமே கோரிக்கை வைக்க வேண்டாம். நம்ம எஸ்சியாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும். ஆனால் நம்ம இனத்திற்கு இது வரைக்கும் நம்ம இன மக்களை தான் நம்ம குறை சொல்லணும். முழுசு மற்றவர்களை நம்ம ஒரு அரசாங்கத்தையோ நம்ம குறை சொல்வதோடு மாற்று சமுதாயத்தினர்களோ நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்குது, மாற்று சமுதாயத்தினரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நம்ம இன சொந்தங்கள் கண்டிப்பாக ஒன்றுபடணும். அப்படின்னா தொழிலை ஒதுக்கி வைக்க தொழிலில் மாற்று சமுதாயத்தினரும் நம்ம அந்த 5 தொழிலை செய்கிறாங்க. அதே மாதிரி மொழியிலையும் சரி. நீங்கள் விஸ்வகர்மாவில் எல்லாருமே தமிழ்நாட்டுக்குள்ளே மலையாள விஸ்வகர்மா இருக்காங்க, தெலுங்கு விஸ்வகர்மா இருக்காங்க, அதே மாதிரி கன்னட விஸ்வகர்மா இருக்காங்க, ஹிந்தி விஸ்வகர்மா இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு விஸ்வகர்மாவும் நான் விஸ்வகர்மான கம்மாளர்னு மாறுதற்ற அளவுக்கு நம்ம அண்ணன் தம்பியாக, மாமா மச்சானாக, நண்பர்களாக, ஒரு தாய் மக்களாக கண்டிப்பாக நம்ம சிறப்பாக நம்ம ஒன்றுபட்டு ஒருத்தருக்கு ஒரு தேவை, ஒருத்தர் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக அதை அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள மீட்டு எடுக்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணு வேணும், மாப்பிள்ளை வேணும் அப்படி விதத்தில் நம்ம சங்கத்து மூலிமா ஒரு அமைப்பு ஃப்ரீயாக செய்யணும். அதே மாதிரி நம்ம பொதுமக்களும் நம்ம சங்கத்தை நாடி நானும் இந்த சங்கத்தில் உறுப்பினர் ஆகிறேன், நம்ம சங்கத்திற்கு எப்படி நிதி கிடைக்கும், அந்த நிதியை வச்சு எப்படி நம்ம நமக்கு விளம்பரம் ரொம்ப முக்கியம். ஒரு ரூபா சாக்லேட்டுக்கு விளம்பரம் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம். முதல் பொறியாளர் என்கிற நம்ம சமுதாயம் நம்ம குலக்கடவுள் விஸ்வகர்மாவோட மக்கள் நம்ம அனைத்து மக்களையும் பாதுகாக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம எல்லாருமே அனைத்து மக்களோட நட்பு கிடைக்கிறனால அனைத்து மக்களோட ஆதரவு இருக்குது நமக்கு. அதே மாதிரி அரசாங்கத்தோட ஆதரவு வேண்டும். ஒரு எதிர்கட்சி நமக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும், நமக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் வேணும், ஒரு எம்பி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்ட்ரென்த்து காட்டக்கூடிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளை நாடி அவர்கள் வருவார்கள். அதை நம்ம கூடிய விரைவில் நம் மக்கள் அனைவரும் ஒரே இயக்கமாக எத்தனையோ கூட்டமைப்புன்னு சொல்லாமல் ஒரே இயக்கமாக ஒரே கொடியாக ஒரே சின்னமாக மாவட்ட பொறுப்புகள் எத்தனையோ பொறுப்புகள் இருக்குது. மாநிலம், மாவட்டம், பகுதி, வார்டு, கிளை என்ற ஒரு பொறுப்புகள் உள்ளது. அந்த பொறுப்பு எடுத்து நம்ம செயல்பட்டால் நம் சமுதாயத்தை யாராலும் அடிக்க முடியாது. அதை நம் அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். வாழ்க சமுதாயம், வளர்க ஒற்றுமை, ஒரே குலம் ஒரே தெய்வம் விஸ்வகர்மா என்று சொல்லி அனைத்து மாவட்ட சொந்தங்களுக்கும் காலை இரவு வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஸ்வகர்மா ஐங்குலத்தோர் மக்கள் மையத்தின் மாநில தலைவர், கோவை மாவட்டம், பிரம்மஸ்ரீ காளிராஜ் ஆச்சாரியார்.